ஹாய் காய்ஸ்! அவசரமாக வந்த அரசு பள்ளியில உங்களுக்காக பட்டதாரி ஆசிரியர் வேலைவாய்ப்பு வந்திருக்குதுங்க. நீங்க விண்ணப்பிச்சாவே வேலை உறுதிங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்பகிட்ட ஒரு 9 சான்றிதழ் இருக்குதான்னு நாம சரி பார்க்கணுங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுடைய திறமைக்கு ஏத்த வேலையான்னு ஃபர்ஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணுங்க. நமக்கு இது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்க பாருங்க. நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் உங்களுக்காக ஒரு வாய்ப்பு உருவாக்கி குடுக்குறேன். அத பயன்படுத்திக்கங்க. நிரந்தரமான ஆசிரியர் வேலைவாய்ப்புக்கு தான். ஆனா உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு காத்துக்கிட்டு இருக்குதுங்க. அரசு சம்பளம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் கிடையாதுங்க. உங்களுக்கு நெறைய ட்ரெய்னிங்கு எப்படி நீங்க ஸ்கூல்ல நடத்தக்கணும். இந்த மாரி எல்லாமே ஃப்ரீயாவே சொல்லிக் குடுக்குறாங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன? எப்படி அப்ளை பண்றது? ஏ டூ இசட் வரைக்கும் நான் இந்த வீடியோல சொல்லிக் குடுக்குறேன். வாங்க விரிவா பார்க்கலாம். நம்மளுடைய தமிழக அரசு உதவியோட இயங்கிட்டு இருக்கக்கூடிய பள்ளியில் தான் வேலை வாய்ப்பு வந்துக்குதுங்க. நமக்கு அரசு வேலை கிடைக்கலனால அரசு உதவியோடு நடைபெற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய பள்ளியில நம்ம ஆசிரியர் வேலை வாய்ப்பு கிடைக்குமா நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படித்தான் இந்த வேலை வாய்ப்பு வந்துக்குதுங்க. எமது பள்ளியில் காலியாக உள்ள கீழ்காணும் நிரந்தர தலைமை ஆசிரியர் பணியிடத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுதான் தலைமை ஆசிரியர். ஒரு பள்ளிய நிர்வகிக்கக்கூடிய எல்லா அதிகாரமா இருக்கட்டும், எல்லாமே தலைமை ஆசிரியர்கிட்ட தான் இருக்குது. அவர் தான் வழி நடத்துவாங்க. அந்த வேலைய உங்களுக்கு குடுக்குறாங்க. இதுக்கான கல்வி தகுதி பொறுத்தவரைக்கும் பாருங்க, ரொம்ப ரொம்ப கம்மியா குடுத்துருக்காங்க. டிடிஇடி தான் குடுத்துருக்காங்க. இனச்சுழற்சி பொறுத்தவரைக்கும் ஜெனரல் கேட்டகரி. அதாவது பொதுப்பிரிவினர் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, டெட் எக்ஸாம் பேப்பர் 1ல பாஸ் பண்ணியிருக்கணும். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாம் பேப்பர் 1 நம்ம சொல்லுவோம். அதுல பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் கிடையாதுங்க. 5 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் நீங்க மாவட்ட கல்வி அலுவலர் அவங்களுடைய கையெழுத்தோட அங்கீகரிக்கப்பட்ட பள்ளியில வாங்கியிருக்கணும். கவர்மெண்டால் நீங்க அங்கீகரிக்கப்பட்ட பள்ளியில ஒர்க் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மாவட்ட கல்வி அலுவலர் அவங்ககிட்ட சைன் வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஊதிய விகிதம் பாருங்க 36,200 இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் தலைமை ஆசிரியர் மிகப்பெரிய பொறுப்பா இருந்தாலும் துவக்க பள்ளிங்கிறதுனால உங்களுக்கு சேலரி பாருங்க 36,200 இருந்து 1,14,800 வரைக்கும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அசல் சான்றிதழ் கூட நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள வேண்டிய நாள் கொடுத்துருக்காங்க பாருங்க. 12/6/2026 வெள்ளிக்கிழமை உங்களுக்கு டைரக்ட் நேர்காணல் நடைபெறுகிறது. ஸோ நீங்க அப்ளைவே பண்ண தேவையில்ல. நீங்க டைரக்டா போங்க இன்டர்வியூக்கு. உங்களுக்கு கிடைச்சுன்னா லக்குன்னு வாங்க. இல்லையே ஒரு எக்ஸ்பீரியன்ஸா ஒரு அனுபவமா அடுத்த ஸ்கூல்ல நீங்க அதை கரெக்ட் பண்ணிக்கங்க. இந்த ஸ்கூல் எங்க இருக்குன்னு பாருங்க. NSKP காமாட்சி அம்மாள் துவக்கப்பள்ளி, கூடலூர் 625518 தேனி மாவட்டத்தில் தான் இந்த ஜாப் இருக்குதுங்க. ஸோ தேனி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. மற்ற மாவட்டத்துக்கு நம்ம நிறைய போட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறோங்க. நம்ம கிடைக்கக்கூடிய மாவட்டம் எல்லாமே ஜாப் போட்டுக்கிட்டே இருக்குங்க. இது மாதிரி அரசு உதவி பெறும் பள்ளியில உங்களுக்கு வேலை வாய்ப்பு தகவல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.